இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டீங்க. அவரும் வந்துட்டாரு. நீங்க ஏறி உட்காந்துட்டு போங்கன்னு சொல்றீங்க. அவரும் கிளம்பி போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஆனா எங்க போகணும், என்ன ஏதுன்னு நீங்க சொல்லவே இல்ல அப்படின்னா, நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு உங்கனால போய் ரீச் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதே மாரி தான் உங்களுக்கு உங்க லைஃப்ல பெரிய பெரிய ஆசைகள், கோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அத பத்தின ஒரு தெளிவான புரிதலோ, இல்ல ஒரு கிளாரிட்டியோ உங்ககிட்ட இல்லாம இருக்கும். அதனால தான் நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இன்னும் நம்ம அத ரீச் பண்ணாம இருக்கறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அந்த டிரைவர் தாங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்க எப்படி ஒண்ணுமே சொல்லாம விட்டீங்கன்னா, அவரு பெட்ரோல் தீர்ற வரைக்கும் சுத்தி, 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 சுத்தி பெட்ரோல் தீர்ந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாரோ, அதே மாரி தான் உங்க மைண்டும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும். ரீச் ஆகுற மாரியே இருக்கும். ஆனா எங்கேயுமே போய் ரீச் ஆக மாட்டோம். ஒரு இடத்துல நம்ம ட்ரெயின் ஆயி, சரி இது வேண்டான்னு சொல்லி விட்டுருவோம். அந்த டிரைவர் கிட்ட, அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்கள கொண்டு போய் அங்க ரீச் பண்ண வச்சுரும். ஸோ அத இப்பவே ஃபிக்ஸ் பண்ணுங்க. உடனே உங்க கோல ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.